ரொம்ப நாளாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அந்த ஒரு ஷார்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு பிப்ரவரி 4, 5, 6ன்ற மாதிரி ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அந்த ஸ்டோரியை முழுசாக சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ லவ்வர்ஸ் டே அதுக்குமா அந்த ஸ்டோரியை முழுசாக சொல்கிறேன் அப்படி என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றது தான். 2 நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை மக்களே, கொஞ்சம் வாமிட்டிங் இதெல்லாம் இருந்ததால் வீடியோஸ் பண்ண முடியல. அந்த 50 ஷோவாக இருக்கட்டும், இது பிபியாக இருக்கட்டும், எந்த வீடியோவுமே பண்ண முடியல. அங்கே போயிட்டு வர்றது இங்கே வந்த உடனே செஞ்சிருது, இதுலேயே கொஞ்சம் போயிருச்சு, அதுக்கு மன்னித்திடுங்கள். ஸோ இன்றைக்கான கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்டோரி நடக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா 2015. அப்போ தான் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு இயர் ஜாயின் பண்ணுறது, அதான் +1 +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறது. ஜாயின் பண்ணிட்டு நம்ம காலேஜுக்கு போகும்போது புதுசு இல்லை. இனிஷியாக காலேஜுக்கு போகும்போது இந்த கலர் யூனிஃபார்மில் இருந்துட்டு அந்த ஒரு கலர் ட்ரெஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதா இருக்கட்டும். அப்போது நிறைய பேர் பார்க்கும்போது இந்த வாலிப வயசுன்னுவாங்கள்ல, அந்த வயசில் சைட் அடிக்கிறது இதெல்லாம் நடக்க தானே செய்யும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜ் கரெக்டாக வந்து 8:15 ஃபஸ்ட்டு பீரியடு ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா 7 என் வீட்டுக்குள்ளேருந்து காலேஜுக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் தான். பைக்லேயே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே ஒரு 7:30 மணிக்கெலாம் டான்னு போயிடுவது. 7:15 கிளம்புறது, 7:30 7:45 அந்த டைமுக்குலாம் நான் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே காலேஜுக்கு போயிடுவேன். போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், என் கிளாஸ் இருக்கும், என் கிளாஸை தாண்டி தான் எப்போவுமே ஒரு சீனியர் போவாங்க. அந்த சீனியரை பார்க்கறதுக்காகவே நிறைய நாள் போகிறது. ஏன்னா அங்கே பார்க்கும்போது இனிஷியல் அது புதுசு இல்லை, அப்போ வந்து ஒரு ஃபீலிங்ஸு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்கள டெய்லி எப்படியாவது அந்த பிரேக் பீரியடாக இருக்கட்டும், இல்லை இந்த லஞ்ச் பிரேக்காக இருக்கட்டும், எப்படியாவது பார்த்துடணுன்ற ஒரு இதில் சும்மா சைட்டு தான் இருந்தாலும் பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த மாதிரி போகிறது டெய்லியும். இந்த ஒரு விஷயம் போகும்போது தான் சடனாக ஒரு நாள் வந்து பார்க்குறேன், என் கிளாஸை தாண்டி ஒரு 2 கிளாஸு, என் கிளாஸ்லேருந்து முன்னாடியோ பின்னாடியோ 2 கிளாஸுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு, அதுவும் நமக்கு பிடிச்ச கலரு க்ரீன் கலரில் பார்க்குறேன். க்ரீன் கலரில் பார்த்தோன்னே நாள் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபீல் ஆகி போச்சு, யாரா அதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்கிறது. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த க்ரீன் ட்ரெஸ்ஸில் நம்ம பார்த்தோன்னே ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் ரெகுலராக பார்க்கறது என்ன ஏதுன்றது டீட்டெயிலாம் கலாய்க்கும் போது டிபார்ட்மெண்ட் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் தெரியுது. நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு சிஎஸ் டிபார்ட்மெண்ட் இது தெரிஞ்சிச்சு. ஓகே, நேம்லாம் சொல்லக்கூடாது, அது வந்து ப்ரைவசி. ஸோ தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, ஸோ ரெகுலராக அவங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில் விசாரிக்கும் போது தெரியும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட். எப்படி வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஹாஸ்டல் தங்கி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். இப்போது அவங்கள எப்படி என்ன டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறது ஏது தெரியுதுன்னா, பசங்க அப்போ என்ன பண்ணிட்டேன், எந்த ஊர் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் கிளாஸில் அந்த ஊரை சார்ந்தவன் யாவன் இருக்கான் அப்படின்றது செக் பண்ணுறது. அப்போது அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும். ஓகேவா, அவங்க கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவன் வந்து கேன்டீனுக்கு சாப்பிட போவான். நானும் இன்னொருத்தனும் கேன்டீன் சாப்பிட போவோம். ஸோ கேன்டீன் என்னென்னா, அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து சாப்பாடு அங்கே தான் கொடுப்பாங்க. நாங்கள் டே ஸ்காலருன்றதால நாங்கள் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நாங்களும் போயிட்டு அந்த கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம கிளாஸ் ரூம்லேயும் உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை கேன்டீனும் போய் உட்காந்து சாப்பிட்லாம், அது நம்மளோட தனிப்பட்ட விருப்பம். நானும் இவனும் என்ன பண்ணுவோம், ஸோ வாக்கிங்லேயே போயிட்டு கேன்டீனில் அவங்க கேன்டீனில் சாப்பிடுவாங்க, நாங்கள் கேன்டீனில் சாப்பிடுவோம். ஸோ என்ன பண்ணுவோன்னா, கரெக்டாக அவங்க போகும்போது எங்களால் டைமிங் மேட்ச் பண்ண முடியாது. போகும்போது அவங்க முன்னாடி போகலாம் பின்னாடி போகலாம், எங்களால் மேட்ச் பண்ண முடியாது, அதை விட்டுருவோம். வரும்போது கம்பல்சரி மேட்ச் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வர வரையே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி அவங்க முன்னாடி போக நாங்கள் பின்னாடி வரன்ற மாதிரி இப்படியே பல நாள் போகுது. ஓகே, இப்படி பல நாள் போகுதா, போனதுக்கப்புறம் வந்து ஒரு சுச்சுவேஷன். ஓகே, நான் ஒரு பக்கம் சீனியரையும் சைட் டெஸ்ட் இருந்தேன், இந்த பக்கம் இது ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டு நிறைய இப்படி போகுது. அப்போ வந்து ஒரு வழிபாதையில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். சென்டரில் நிற்கிற அந்த டீ ஷேப்பில், அந்த டீ மாதிரி வச்சுக்கோங்க வழி, அந்த டீ ஷேப்பில் அந்த டீ பக்கத்தில் நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த சைடு சீனியர், இந்த சைடு இவங்க போகிறாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு நின்றுட்டு, இப்போ சீனியர் போகிறாங்க, இவங்க போகிறாங்க, நீங்கள் எதை பார்க்க போகிற அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அந்த இடத்துல. ஓகே, அப்போ என்ன பண்ணோம், இல்லை நம்ம இங்கேயே போகலாம், அது சீனியரா, சும்மா அது பார்க்கறது அவ்வளோதான், இது இல்லை இது வேறு அது வேறு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுறது.
இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க எவ்வளோ கேடித்தனமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரை ஃபாலோ பண்ண வராங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு யுக்தியை பயன்படுத்தியிருக்காங்க போல இருக்கு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மேடம் இப்படி போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்குமா. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஷாப்ஸ்லாம் இருக்கும். அந்த கடைகளாண்ட உட்காந்துக்கிட்டு அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாங்களும் ஏதோ கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இது பண்ணுற மாதிரி நாங்களும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ளிட் அப் ஆகிறாங்க. ஏன்னா யாரை சைட் அடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, 4 பேர் மட்டும் இங்கே அங்கே ஒரு 6-7 பேர் போகிறாங்கன்னா 4 பேர் அங்கே உட்கார வச்சுட்டு 2 பேர் நம்ம பார்க்குற பொண்ணும் இன்னும் அவங்க ஃப்ரெண்டும் 2 பேர் மட்டும் தனியாக அனுப்பினோடனே நாங்கள் 2 பேர் அவங்க போன ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்களும் கலைஞ்சு போவோம்ல பின்னாடி. அப்படி போகும்போது கண்டுபிடிச்சிச்சுங்க, அந்த கேங்கு கண்டுபிடிச்சாச்சு. இந்த பையன் இவங்கள தான் அப்படின்றத எல்லாத்தையும் பக்காவாக கண்டுபிடிச்சாச்சு. அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு நாங்கள் பண்ணுற வேலை என்னன்ட்டு. சரி இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கா. அடுத்து என்ன பண்ணுறது தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அடுத்த ப்ராசஸ்க்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அடுத்து கேன்டீன் போகும்போது என்ன பண்ணுவோம். ஸோ எங்கள் கிளாஸ் டீச்சர் சீக்கிரமாக விட்டாங்கன்னா போயிட்டு அவங்க கிளாஸ் பக்கத்தில் நின்றுட்டு அவங்க எப்போ போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு போகும்போதும் போகிறது, வரும்போதும் வர்றது. இப்படி போகும்போது நமக்கு பேசுறதுன்னா அப்போ தயக்கம் பயம். என்ன பண்ணிட்டோம், என் ஃப்ரெண்டு ஒரே ஒருங்க கொஞ்சம் நேம் கேளேன் இது கேளேன்னு மாதிரி நேம்லாம் கேட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு உங்களை பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவனை பேச சொல்லிடுவேன். எப்படி அவனை சொல்லுவேன், நான் பேச மாட்டேன், அவனை சொல்லிடுவேன். அவன் போய் சொல்லுவான். அவன் பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்கலாம், நானும் இவனும் இப்படி தான் போவோம். அவன் பேச ஆரம்பிச்சான்னா நான் இவ்வளோ தூரம் பின்னாடி போயிடுவேன், ஃப்ரெண்ட்லேயே இருக்க மாட்டேன். அவன் போயிட்டு சொல்லிட்டு இருப்பான், நான் அங்கேயோ இருப்பேன், அந்த மூலையில் ஆயிடுவேன்ற மாதிரி அந்த மூலையில் இருக்கேன். இவன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவன் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் பக்கத்தில் வருவேன். இப்படி நடக்கும். அப்படி இவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், ரெஸ்பான்ஸே இருக்காது. அவங்க சும்மா கேட்பாங்க, முன்னு ரெஸ்பான்ஸே இல்லாமல் போயிடுவாங்க. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இப்படியே நடக்குது. இவனும் நானும் போய் கேள்றான்றான் கேட்போம், ரெஸ்பான்ஸு ஒன்றும் கிடையாது. அடுத்து என்ன பண்ணிட்டேன், நானும் போயிட்டு டேய் ஃபேஸ்புக் ஐடி கேள்றா அப்படின்னா ஃபேஸ்புக்லேயே இல்லைன்ட்டாங்க. அடுத்து சரி இன்ஸ்டாகிராமாவது இருக்கா கேள்றானா இன்ஸ்டாகிராமே இல்லைடா. சரி ஃபோன் நம்பராது கேள்றானா ஃபோனே யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு இது 2 தான் கேட்டான், அந்த ஃபோன் நம்பர் மேட்டர் நான் தனியாக சொல்கிறேன். இது 2 ஆகிடுச்சா. இப்படி நடக்குது. நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. ஃபோன் நம்பரும் இல்லை, இன்ஸ்டாகிராமும் இல்லை, ஒன்றும் கிடையாதுன்ட்டு. ஆனால் இருக்கிறாங்கன்றது மட்டும் நான் இன்ஃபர்மேஷன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே படிக்கிற அந்த கிளாஸில் இருக்கவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டேன். நானும் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணி ஃபேஸ்புக்கில் அன்றைக்கி ஒரு 3 நாள் தேடி இருப்பேன் மக்களே. ஆனால் அந்த ப்ரொஃபைல் மட்டும் என் கண்ணுக்கு கிடைக்கல. தேடினேன், கிடைக்கல. அந்த நேரம் பார்த்து என்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் இல்லை. அந்த டைமில் கீபேடில் உட்காந்து தேடின்னு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு, தேடுறதும் கிடைக்கலையா, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், நான் பைக்கில் போவேன். ஸோ பைக்கில் போகும்போது பைக் ஸ்டேஷன், பைக் பார்க்கிங் ஒன்று இருக்கும். அந்த பார்க்கிங் இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். பார்க்கிங் அவுட்புட் பார்க்கிங்லேருந்து வெளியே வரணும்னு வச்சுங்களேன். வெளியே வர்றதுக்கு ஆப்போசிட்டில் பஸ் நிற்கும், ஹாஸ்டல் பஸ். ஸோ அவங்க ஹாஸ்டலில் அந்த பஸ்ஸில் ஏறி, காலேஜ்லேருந்து அந்த பஸ்ஸில் ஏறி ஹாஸ்டலில் எடுத்துன்னு போய் ட்ராப் பண்ணுறது. நான் என்ன பண்ணுவேன், அந்த பைக்கில் இருந்து வரும் பாரு, கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வெளியே வந்தவொன்னு தான் வரும். நம்ம வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு சில டைமு நான் பைக் ஸ்டாண்டுக்கு வரலனாலும் அவங்க தேடுறது, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாதுல்ல. நம்ம பைக் ஸ்டாண்டில் இல்லைனா மேடம் தேடுறது, இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பைக் ஸ்டாண்ட்லேயே அது ஒரு அந்த மீட்டிங், கண் பார்க்கறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். அப்படி நடக்குதா. சரி இப்படியே பல நாள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் நான் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டும் கேட்டான், இவனும் கேட்டான், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளும் தேடி ஃபேஸ்புக்கில் தேட்டோம், ஒன்றும் விளங்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி ஆகிட்டு நம்மளே ஒரு பாயிண்டில் தைரியம் வர வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், பேர் தெரிஞ்சிச்சா நேராக என்ன பண்ணுவோம், அவங்க பஸ்ஸு ஏற போவாங்க. நானும் பின்னாடி போயிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு உங்கள் நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நானே ஓப்பனாக கேட்டேன். டேரெக்டாக போய் கேட்டதே என்னென்னா நம்பர் தான், வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு போய் நம்பர் தான் கேட்டது. டேரெக்டாக போய் கேட்டோடனே நான் ஃபோனே யூஸ் பண்ணுறது இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த நேரத்தில் நம்புற மாதிரியே இல்லை. இப்படி ஆயிடுச்சா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. நாங்களும் சொல்லிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறான், இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். இப்படியே போகுது, சைட்டிங் பார்க்குறது இப்படியே தான் போச்சு ரொம்ப நாள். ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டான், என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு, இது 2016 2015 தான் சம்டைம்ஸ் அந்த எண்டில் இன்னொருத்தன் ஃப்ரெண்டு இருக்கான். அவங்ககிட்ட சொல்லி என்ன பண்ணுவான், அவன் அந்த சிஎஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கேர்ள்ஸாக அவனுக்கு கொஞ்சம் க்ளோஸ். அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அங்கே யாராவது தெரிஞ்சால் அவங்ககிட்ட சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அவன் போயிட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணு போயிட்டு அவன் இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க.
அந்த பொண்ணு சொல்லனாலும் அந்த பொண்ணு பர்த்டே அன்னைக்கு போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்குது. நம்ம பார்க்குற பொண்ணோட ஃப்ரெண்டு, நம்ம ஆளோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு கத்துன்னு கத்தி விட்டுச்சு. எனக்கு அந்த விஷயம் கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பர்த்டே அன்னைக்கு போய் நமக்காக பேசி அவங்க திட்டு வாங்கிட்டாங்களே பர்த்டே அன்னைக்குன்ற அந்த கில்ட்டு எனக்குள்ளே ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நானும் இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இந்த பர்த்டே எனக்காக போய் பேசினேன். இப்போ செம க்ளோஸ், ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டு மாதிரி. இப்போ கூட நான் டில்னோ செம டச்சு, செம க்ளோஸ். எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நபர். அவங்க இப்போ கூட என் லைஃப்பில் இம்பார்ட்டண்டான பர்சன்னா அவங்க இப்போ வரையும் இருக்காங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். நேம் நான் அப்புறமா ரிவீல் பண்ணுறேன் அந்த நேமை. ஓகே, இது ஒன்று இப்படி நடக்குது போகுது. அப்புறம் இப்படியே போயிட்டுருக்கா என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து அந்த பிப்ரவரி 4, 5 இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு பாரி வேவ் ஸ்டார்ட் ஆகுறதுலாம் இந்த டைமில் தான். ஓகே, அதுக்கப்புறம் 2016 இந்த கண்ணு ஐ மூமெண்ட்லாம் நடக்குதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, என்சிசி அப்படின்றது காலேஜில் வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறான் என் ஃப்ரெண்டு, அதான் அந்த சேம் ஊருக்காரனால அவன் என்ன பண்ணுறான் என்சிசியில் ஒரு மெம்பர் ஆகிறான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பிளட் டொனேஷன் கேம்புக்கு எல்லாரும் ஃபைல் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபைலை ஃபில் பண்ணி அதில் டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கேபினுக்கு தான் போகுது, என்சிசி கேபினில் தான் போகுது. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு அவன் கிளாஸ் மூலிமா தெரிஞ்சிச்சு. அவன் கிளாஸ் மூலிமா தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணிட்டேன், என்சிசி இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுரா, நீ அந்த ஃபைல் உன் ரூமுக்கு அந்த என்சிசியில் வருதுன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்றது நான் சொல்லி வச்சிருந்தேன். அவன் என்ன பண்ணிட்டான், நேராக போயிட்டு செக் பண்ணும்போது பேரோட அட்ரஸு, ஃபோன் நம்பர்னு வரிசையாக வந்துருச்சு. அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டான். ஓகே, அப்புறம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு நம்பர் இருக்குது, இப்போ ஃபோன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணால் வேறு யாரோ எடுத்து பேசுகிறாங்க. அதில் இருக்கிறது 2 நம்பர் வேறு யாரோ எடுத்து பேசுகிறாங்க. எடுத்து பேசினோன்னே ராங் நம்பருங்கன்னு வச்சாச்சு. மறுநாள் இன்னொரு நம்பருக்கு ஃபோன் பண்ணுறது, திரும்ப ஆள் எடுத்து பேசுகிறாங்க. என்னடா இது கரெக்டான நம்பர் தானே, ஃபோன் பண்ணி பேசுகிறோம், ரெண்டும் வேறு ஆள் எடுக்கிறாங்களேன்ற மாதிரி காலை கட்டு. இப்படி 2மே கட் பண்ணியாச்சு. காலை கட் பண்ணி வச்சாச்சு. முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் நீ கொடுத்த நம்பரு ஃபோன் பண்ண எல்லாம் இப்படி ஆகிப்போச்சுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்குன்றதால என்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதுதான் அந்த பொண்ணோட நம்பர்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸே என்னை ப்ராங்க் பண்ணியிருக்கானுங்க. அது ஒரு பாயிண்டில் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கிட்ட 2 days பேசவே இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கும்போது அது அப்படி பண்ணும்போது எவ்வளோ ஹர்ட் ஆகும். ஏன்னா அந்த நம்பரை எவ்வளோ நேரம் தேடி இருக்கும். கடைசியில் அப்படி அந்த ஒரு விஷயத்தையே வச்சு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது பேசவே இல்லை. அதே மாதிரி இந்த நம்பரும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கும்போது அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், இதை பாரு நீ தான் பண்ணணும், இதை ஃபோனை நீ தான் வெரிஃபை பண்ணணும். இப்போ என்னால் பண்ண முடியல, நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பண்ணால் நான் மாட்டிப்பேன், நான் மாட்ட விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பருக்கு அவன் தானே ஃபோட்டோ அமிச்சான், அவன்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டாங்க, காலேஜ் அவங்க லீவ் டேஸாக பார்த்து நான் கால் பண்ணிட்டேன். காலேஜ் இருக்கிற டைமாக ஃபோன் பண்ணுவோன்ற மாதிரி அந்த அவங்க காலேஜ் வந்துட்டு ஹாஸ்டலில் இருக்கிற டைம் ஃபோன் பண்ணும்போது இவன் என்ன பண்ணிட்டான், ஃபோன் பண்ணி வேறு ஏதோ காலேஜ்லேருந்து புக்கு சென்டர்லேருந்து ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி பேசினோன்னே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம் தான்ன்றது. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர் எனக்கு வந்துருச்சா, நான் என்ன பண்ணுறது, டெக்ஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு கரெக்டாக அந்த பிள்ளையார் 2016 விநாயகர் சதுர்த்தி வர டைம், அந்த டைம் டெக்ஸ்ட் பண்ணுறேன். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாளோ கரெக்டாக அப்போ டெக்ஸ்ட் பண்ணுறேன் 2016. டெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேச ஏன்னா அவங்க ஊருக்கு அந்த நம்பர் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுறேன், அவங்களும் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. டெக்ஸ்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, நான் யாருன்றதே சொல்லக்கூடாது, நான் யாருன்னே சொல்லாமல் டெக்ஸ்ட் பண்ணணுன்றது தான் இன்டென்ஷன். என் டிபி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு யாருன்னே சொல்ல. அந்த சைடில் இருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள மெசேஜ் பண்ணி யாருன்னு கேட்குறாங்க. ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு எனக்கு முன்னாடி என் நம்பர் அவங்ககிட்ட இருந்துருக்குது. எப்படி எனக்கும் நான் வாங்கிறதுக்கு முன்னாடி என் நம்பர் அவங்ககிட்ட இருந்துருக்குது. அது எப்படி போச்சுன்னு தெரில, அவங்ககிட்ட இருந்துருக்குது, ஆனால் மெசேஜ் பண்ணல. இங்கே போயிட்டு அவங்க நான் தான் தெரிஞ்சுட்டு எதுவுமே சொல்ல. அவங்க வந்து தெரியாத மாதிரியே பேசுகிறாங்க, நானும் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். அந்த கான்வர்சேஷன் அப்படியே போகுது. அந்த கான்வர்சேஷனில் தான் வந்து நான் வந்து இன்னொருத்தர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் சேர்ந்து இருமுகன் படத்துக்கு போகிறோம். அந்த இருமுகன் படத்துலேயே வந்து அந்த கண்ணை விட்டு கண்ணம் பட்டு அந்த சாங்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சாங்லாம் இந்த படத்தை பார்க்குறதோட ஃபோனில் சேட் பண்ணிக்கிட்டே அந்த படத்தை பார்த்து அந்த சாங்லாம் வந்து அந்த பழைய நினைவுகளிலே போயிடும். அந்த சாங்ஸை உட்காந்து கேட்டுக்கிட்டு இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்.
அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டெய்லி டெக்ஸ்ட் பண்ணுறது ஒரு பாயிண்டில் நானே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிட்டு அதுக்கப்புறம் அவங்க டிபியை பார்த்து அந்த ஒரு ஃபோட்டோ பார்க்குற ஒரு கிரேஸ் இருக்கும்ல, அதெல்லாம் பழைய ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்ப இப்படியே கான்வர்சேஷன் ரொம்ப நாள் போயிட்டே இருக்குது. போயிட்டுருக்க டைமில் தான் ஒரு நாள் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் தான், ஃபோன்லாம் பண்ணதில்லை, இப்படியே டெக்ஸ்ட் தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் நான் பண்ணிட்டேன், ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது அது வேறு மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இது வரைக்கும் நம்ம போய் பேசினது கிடையாது, பேசினது கூட ஒரு வாரத்திலே முடிஞ்சிருது தான், பெருசாக கான்வர்சேஷன் பில்ட் ஆனதே கிடையாது. டெக்ஸ்ட்டில் பண்ணுறோம், பட் அந்த வாய்ஸ் ஃபோனில் கேட்கும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த டைம் இனிஷியல் டாக்ஸில். வேறு மாதிரி இது ஒரு அதான் வயசில் பட்டாம்பூச்சிலாம் பறக்குமே, அது நல்லா பறந்துச்சு. ஒரு நாள் நமக்கு இப்படியே போய் பேசுறது இப்படியே போயிட்டு ஒரு நாள் நம்ம டெக்ஸ்ட் பண்ணலாம் கூட, ஏன் டெக்ஸ்ட் பண்ணல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் பண்ணுவோம், பேப்போம், காலேஜில் பேச மாட்டோம். காலேஜில் வந்து யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கும், இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஓகே, ஒரு நாள் என்ன பண்ணுறோம், இதுன்னுவாங்கல்ல, அதர் காலேஜுக்கெலாம் விசிட்டுக்கு போவோம். அந்த ஐ மீன் கல்ச்சுரல்ஸ்ன்னுவாங்க, அங்கே இது என்னது, பேர் டப்புன்னு வர மாட்டேங்குது, சிம்போசியம், அங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த இதுக்கு போகலான்ற மாதிரி அங்கேருந்து இங்கே ஒரு பாப்புலரான ஒரு காலேஜ் வேளாம்மாள் காலேஜ் தான். ஓகே, நான் படித்தது வெல்டெக்கு, அங்கே வேளாம்மாள், அந்த வேளாம்மாள் காலேஜுக்கு வந்து போகிறோம். ஓகே, அதில் வந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னா, இந்த கேங்ஸ் போகிறாங்க, பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து, இந்த சிஎஸ்லேருந்து இவங்க ஆட்கள்லாம் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. சிஎஸ்லேருந்து போகிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் தெரியுது. நான் என்ன பண்ணுறேன், நீ போறியான்னா ஆமாம் போகிறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் அவங்களும் கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஆனால் நான் வரட்டோமானா வரக்கூடாதுன்னு ஆச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொருத்தங்கிட்ட சொல்லிச்சுட்டு, இந்த மாதிரி போகிறாங்களாம், நம்மளும் போவோம், என்ன சொல்கிற நீ அப்படின்னும் போது, சரி வாடா போகலான்ற மாதிரி அவன் ஆல்ரெடி போகிற ஐடியாவில் இருந்துருக்கான். அதுக்கப்புறம் நான் வரணுன்ற மாதிரி பிளான் பண்ணி போயாச்சு. பிளான் பண்ணி போயிட்டு அங்கே என்ன ஆச்சு, பிளான் பண்ணி போயிட்டோம். அங்கே சிம்போசி அட்டன் பண்ணானா, சிம்போசி அட்டன் பண்ணுற ஐடியாவே கிடையாது. நாங்கள் ஒரு 5 பேர், 5 அங்கே போயிட்டு நானும் மெக்கானிக்கல் 2 பேர், மற்றெல்லாம் அந்த மதர் டிபார்ட்மெண்ட். அங்கே போயிட்டு ஒரு மணி நேரம் சுற்றிட்டு இல்லை இங்கேருந்து கிளம்பி எங்கேயாவது போயிடலாம், போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பீச்சுக்கு அங்கேருந்து என்ன பண்ணுவோம், அங்கேருந்து வந்து ட்ரெயின் ஏறி பீச்சுக்கு போகிறோம். எப்படி 5 கேர்ள்ஸு 5 பாய்ஸ் பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு அங்கே அது ஒரு பயங்கரமான மூமெண்ட்டுங்க. அங்கே அந்த பீச்சில் ஓடி பிடிச்சி விளையாடுற மூமெண்ட்லாம் இருந்ததுல, அதில் அவங்க துரத்த நான் பிடிக்க, அவங்க துரத்த, இந்த மாதிரி ஒரு சீன்ஸே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு மூமெண்ட் மறக்கவே முடியாது. அந்த ஒரு ஃபஸ்ட் டைம் போகிறது இப்படி நடக்குது. இப்படியே அந்த ஒரு மூமெண்ட்டும் சரி, அந்த ட்ரெயின் ட்ராவலும் சரி, அதுக்கப்புறம் அந்த பீச்சில் நடந்த இன்சிடெண்ட், திரும்ப அவங்க ஹாஸ்டல் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் பயங்கரமாக போச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம பர்த்டே நவம்பர் 4, கரெக்ட் நவம்பர் 4 பர்த்டே. ஓகே, நவம்பர் 4 பர்த்டே. இதில் மறுநாள் எனக்கு செமஸ்ட்ரு, நவம்பர் 5 செமஸ்ட்ரு, அவங்களுக்கு லீவு. எப்படி நவம்பர் 4 அவங்களுக்கு லீவு, எனக்கு செமஸ்ட்ரு. அவங்க வந்து ஊரில் இருந்தே வரும்போது சொல்கிறாங்க, நவம்பர் 4 நான் உன்னை மீட் பண்ணுறேன், வரேன், உனக்கு காலேஜுக்கு வரேன், நம்ம காலேஜில் மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியாச்சு, டிசைட் பண்ணியாச்சு. அப்போ தான் ஜியோ சிம்மு வந்து லான்ச் ஆன டேன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜியோ விஎல்டின்னு இருக்கும், எல்டிஇன்னும் போது ஆன்லைனில் இருந்தால் தான் ஃபோன் கால் வரும். என்கிட்ட 2 சிம் இருந்துச்சு. என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க நைட்டு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃப்லைன் போயிட்டுருக்கு. நைட்டு பர்த்டே விஷயம் அவங்களால கால் பண்ண முடியல. காலில் எழுந்ததுக்கப்புறம் நான் கால் பண்ணது தான் செமகாண்டு இது. ஏன்னா நைட்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, என் சிம்மு போகல. இது ஒன்று எடுக்கலையா, மறுநாள் காலில் போயிட்டு ஃபஸ்ட் டைமு காலேஜில் பர்த்டே அன்னைக்கு தான் காலேஜில் மீட் பண்ணி பேசுகிறோம். ஓகே, காலேஜில் மீட் பண்ணி பேசுகிறோம். அப்போ போகும்போது நம்ம பர்த்டே நம்ம போயிட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம ஏதாவது தருவோம்ல, அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆர்ட் ஷேப்பில் ஒரு செயினில் அவங்களோட ஃபோட்டோ, அந்த வாட்ஸ்அப் டிபிலாம் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வந்து ஒரு லைட்டிங்கை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு, சூப்பராக இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அங்கே போய் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பர்த்டேக்கு அன்றைக்கி திட்டு வாங்கினாங்களே, அந்த பொண்ணு கூடவும் நான் க்ளோஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங் மாதிரி உருவாயிட்டு 2 பேர்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டேன். அந்த 10 பேர் வெளியே போனோம் இல்லையா, அதில் 2 பேர் கூட பயங்கர க்ளோஸ் ஆகிட்டேன். அந்த கேங்கில் இருக்கவங்க நிறைய பேர் க்ளோஸு, அதில் 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஆகியாச்சு. அதில் ஒரு பொண்ணு மட்டும் தங்கச்சி மாதிரி, 2 பேர் தங்கச்சி மாதிரி. அதில் டில்னோ ஒன்று பயங்கரமான க்ளோஸ்னால் அந்த பொண்ணு.
அப்புறம் இந்த 3 என் பர்த்டேன்னு தெரிஞ்சு அவங்க அங்கே ஹால் டிக்கெட் சைன் வாங்குறதுக்கு சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூக்காக அவங்களும் வந்திருந்தாங்க. நானும் போயிருந்தேன் அந்த டைமில் பர்த்டே அன்னைக்கு. மறுநாள் எனக்கு செமஸ்டரு. நான் போய் செமஸ்டர் படிக்கிறத விட்டு காலேஜ் போயிட்டு அந்த ஒரு ஆஃப் டே அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணது வேறு மாதிரி ஒரு பீரியட் அது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இப்படியே போயிடுச்சா எக்ஸாமு லீவு இது. அதுக்கப்புறம் எக்ஸாம் அவங்க முடிஞ்சுட்டு காலேஜ் செமஸ்டர் முடிச்சாலும் லீவ் விடுவாங்கல்ல. ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹாஸ்டல்லேருந்து பர்டிகுலர் ஏரியாவுக்கு போகணும். அது காலைல போகணும் 6 மணிக்கு. சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டேன். எப்படி நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இருங்க இந்த ட்ராப் மூமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட் இருக்குது, அது கையில் இன்னும் இருக்குது. என்ன பண்ணிட்டேன், இதுக்கு நடுவில் என்ன பண்ணி ஃபோனில் பேச ஆரம்பிச்சது நடுவில் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது வந்து இந்த க்ளோஸ்னஸ், அந்த பர்த்டே க்ளோஸ்னஸுக்கும் முன்னாடி செக்மெண்ட்டு. அப்போ என்ன பண்ணிட்டேன், அவங்க என்கிட்ட பேசவே இல்லை, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்டா அவாய்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணோம் ஏதுன்னு சொன்னால் புரியுமா, எனக்கு ஒன்றுமே தெரில ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க, ஏன் இது பண்ணாங்கன்ட்டு. ஆனால் அவங்க தரப்புலேருந்து அவங்க ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, நம்மளும் நிறைய ஸ்டோரி சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காலத்தில் அவங்க ஃப்ரெண்டு பேசலன்னு கையை கட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, கையை கட் பண்ணி இருக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு செம காண்டாயிடுச்சு. என்ன பண்ணிட்டேன், இவங்க பேசவே இல்லையா சரியா, நான் என்ன பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டு வேறு சொல்லிட்டான். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான் அவங்ககிட்ட, இந்த மாதிரி அவன் வந்து கையில் சூடு வச்சிட்டான் நீ பேசவே இல்லைன்றதுக்காக இப்படி சொல்லிட்டான். ஒரு பொய்யை அவன் சொல்லிட்டான், அவளும் வந்து அதுக்கப்புறம் ரீபில் பண்ணி பேசிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, ஒரு பொய் சொல்லிட்டோம், அந்த பொய்யை உண்மையாக்கணும்ல. பொய் சொல்லிட்டா இப்போ நாளைக்கு மறுநாள் நான் எங்கேயாவது மாட்டினா நீ பொய் தான் சொன்னியான்னு மாட்டிப்போம். என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பொய் சொன்னதை உண்மையாக்கணும்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டோம், அயன் பாக்ஸ் இருக்குது, அயன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் வச்ச பதிவு தான் இது, இன்னும் இந்த கையில் இருக்கிறது. அயன் பாக்ஸில் வச்சு ஒரு பொய்யை உண்மை ஆக்கிறதுன்றதுக்காக அது ஒரு காயம் மாதிரி இன்னும் என் ஃப்ரெண்டு கலாய்ப்பான். அந்த ஃபோட்டோ இருக்குது. அந்த மாதிரி ஒரு காயம் பட்ட நேரம் இது. இதுக்கு நடுவில் வந்து அவங்க சரியாக பேசலன்னு நான் எங்கள் அம்மா மடியில் எடுத்துலாம் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அவங்க சரியாக பேச மாட்றாங்கன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப உடஞ்சி அழுதுலாம். அன்றைக்கி தான் என் அம்மா மடியில் படுத்தே அழுதுது அந்த டைம் தான். அந்த மாதிரி நான் அழுததே இல்லை. அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அத்தனை நாள் பேசலன்னும் போது ஃபஸ்ட் டைம் அந்த சூடு அழுதுட்டேன். அதுக்கப்புறம் சூடு வச்சுட்டு தெரியாமல் பட்டுச்சுன்னு ஏமாத்திருக்கேன் வீட்டில். இன்ன வரைக்கும் தெரியாது அது காரணமே தான்ட்டு. இப்படி நடந்திருக்குது. இந்த ஒரு இன்சிடெண்ட்டாக அதுக்கப்புறம் அவங்க திரும்ப பேச ஆரம்பிச்சு தான் அந்த பர்த்டேலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு வீட்லேயும் தெரியும், நான் இப்படி பேசுகிறேன் இது பண்ணுறேன்ற மாதிரி வீட்லேயும் தெரியும். வீட்லேயும் எங்கள் அம்மா கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டலாம் பேசியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறேன், சொல்லிட்டேன் மறுநாள் நான் வந்து கரெக்டாக சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நான் வந்து ட்ராப் பண்ண போகிறேன், வீட்லேயும் சொல்லிட்டு தான் போகிறேன், ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ட்ராப் பண்ணி காலைல 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு பர்டிகுலர் ஒரு வந்து மோர் தென் ஒரு 25 கிலோமீட்டர் ஒரு பைக் ட்ராவல். அது வேறு மாதிரி. அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம பைக்கில் ஒரு ட்ராவல்ன்றது செம மூமெண்ட். அது வேறு மாதிரி. அது ஸ்டில் அதான் சொல்கிறேன்னே, அது அந்த காலேஜில் இருக்கிறது என்னால் எரேஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இப்படி நடக்குது. அது கரெக்டாக வந்து பொங்கல் லீவோ இந்த லீவோ ஏதோ ஒன்று லீவு தான் நினைக்கிறேன். பொங்கல் லீவில் தான் கரெக்டு. பொங்கல் லீவில் போயாச்சா. இது வந்து காலேஜ் இந்த லீவில் பொங்கல் லீவுன்னு ஒன்று வந்துச்சு. பொங்கல் லீவ்லேருந்து அவங்க ஊருக்கு வர டைமு. அப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், அப்பயும் வந்து ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து பிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிக் பண்ணிட்டு ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணும்போது, இல்லை ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணதை இப்போ நம்ம எங்கேயாவது சுற்றலான்ற மாதிரி சொன்னோம். அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நான் இந்த பிளாட்டினா அந்த பைக் தான் இருந்து. அப்போ சொன்னாங்க அவங்க நான் வண்டி ஓட்டுவேன் நீ உட்காரு ஓட்டுறேன்னும் போது, அவங்க வண்டி ஓட்ட நான் பின்னாடி உட்காரன்ற போது அது ஒரு பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க ஓட்ட பின்னாடி ஓட்ட அப்படின்ற மாதிரி செம மூமெண்ட். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் கை அவங்க கை மேலே படுது. ஐயோ, அது வந்து எனக்கு அந்த ஒரு அது எப்படி அந்த ஒரு ஃபீலை எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஃபீலே பண்ணதில்லை. அந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அவங்க யதார்த்தமாக தான் பிடிச்சாங்க. ஆனால் நமக்கு அது ஒரு வேறு மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுவும் அது வந்து அப்போ அந்த அளவுக்கு இது இல்லை, அந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி, இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க சரியாக பேசலை எதுவுமே. ஓகேவா, அப்படின்னு நடக்குது. இப்படி நடந்துட்டு போகும்போது அடுத்து அவங்க பர்த்டே வரும்போது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதான் இன்னொரு பொண்ணு க்ளோஸுங்கெல்லாம் தங்கச்சி மாதிரி அவங்கக்கிட்டேயும் என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒரு ஐடியா பிளான் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், 12 gift
12 gift பிளான் பண்ணுறேன். பிளான் பண்ணிவிட்டு ஒன்று ஸ்கெட்சிங்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்களுடைய ஃபோட்டோவை அப்படியே ஸ்கெட்ச் பண்ண சொல்லி ஸ்கெட்சிங் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவன் என்ன பண்ணுவான், அந்த சாக் பீஸில் வந்து அழகாக நேமை டிசைன் பண்ணுவான். அதில் அழகாக அவங்களுடைய நேமை டிசைன் பண்ணி சாக் பீஸில் காம்போஸை வச்சு அவங்க நேமை அழகாக டிசைன் பண்ணி ஒன்று ஸ்கெட்சிங்கு நேமை டிசைன் பண்ணி இது 2 என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தானுங்க எனக்காக. இன்னொன்று என்ன பண்ணேன்னா, நான் என்ன பண்ணிட்டேன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும். ஓகே, ஃபோட்டோ கலெக்ஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணேன். எல்லா குட்டியாக எடுத்து ஆல்பமாக ரெடி பண்ணி அந்த ஃபோட்டோ கலெக்ஷன் ஆல்பம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் கேட்டு பர்ஃப்யூம்லேருந்து கம்பல்லேருந்து அதுக்கப்புறம் வேறு என்ன அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஒரு ஸ்டோன் மாதிரி ஒரு இது அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோனை வச்சு அதை வந்து ஃபோட்டோவாக லைட்டிங் எஃபெக்ட் போட்டு அதை ரெடி பண்ணி அதை ஒன்று பண்ணேன். அதை பண்ணிவிட்டு செமையாக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 கிஃப்ட்டு. ஓகே, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், அந்த தங்கச்சின் மாதிரி இருக்குல்ல அவங்கக்கிட்ட கொடுத்து அமிச்சு நீ போயிட்டு நைட்டு 12 மணிக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி பக்காவாக சீல்டு அந்த 2 கிஃப்ட்டையும் நைட்டு 12 மணிக்கு நீ போய் கொடுக்குற ஃபஸ்ட்டு. அது எனக்கு வீடியோ ஃபுட்டேஜோடு எனக்கு வேண்டும் அப்படின்றது தான் நான் வச்ச கோரிக்கை. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, போயிட்டு 12 மணிக்கு அந்த ஃபுட்டேஜோடு எனக்கு வருது. நான் ஃபோன் பண்ணி விஷயம் பண்ணிட்டேன். அந்த கிஃப்ட் கொடுத்து அவங்க அன்பாக்ஸ் பண்ணி அந்த ஒரு மூமெண்ட்டையும் எனக்கு வேணுன்ற மாதிரி வந்துருச்சு. அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி. அவங்களும் ஓகே இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே பெருசாக இல்லை. ஓகே, இதுக்கு நடுவுலையே வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க இது பார்க்குறாங்கன்னு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்கள்ல. அந்த மாப்பிள்ளை பார்க்குறதுக்குன்னா பொண்ணு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்கல்ல ஊர் சைட்லாம். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி பார்க்க ட்ரை பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு அந்த ஒரு மூமெண்ட்டை கேட்கும்போது செம காண்டாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். இந்த கடுப்புலாம் இருந்தது. அதில் ஒரு பக்கம் வேர்டே முடியுது. இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு செம காண்டுது. இவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே சொல்ல, எனக்கு எஸ்ன்னு சொல்லவே இல்லை, எஸ்ன்னே சொல்ல. பட் இப்படியே போயிட்டுருக்கு ட்ராவல். ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டேன் நான், அவங்க எக்ஸாம்லாம் இருக்கும்போது எக்ஸாமில் வந்து சாக்லேட் கொடுத்து அனுப்புறது இந்த மாதிரி கொடுத்து அனுப்புறதுன்னா சொல்லிடுவேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அவன் என்கிட்ட கொடுத்துருவான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஃபோன் பேசுறது, அவங்க என்னை வச்சு செய்கிறது, நான் அவங்கள வச்சு செய்கிறதுன்ற மாதிரி நிறைய மூமெண்ட் நடந்துகிட்ருக்கும். ஒரு பாயிண்ட்லேயே எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே நான் ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரில. இன்னொரு பாயிண்ட் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக காலேஜ்லேயே போயிட்டு ஒரு வாட்டி ப்ரொபோசல் பண்ணிட்டேன். அந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்து என் ஃப்ரெண்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்டை சொல்லி வர சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டு அவங்க ரீப்ளே எதுவுமே சொல்ல. இப்படியே போகுது. கடைசியில் வந்து வீட்டில் செட் ஆகாது, இதுக்கு எதுக்கும் அந்த கேஸ்ட் இஷ்யூ இந்த மாதிரிலாம் இருக்கும், வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, கடைசி வரையும் நம்ம பேசுவோம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் விட்டேன். இப்படி போயிட்டுருக்கு ஒரு காலகட்டத்தில் தான் நான் வந்து அந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்போவுமே சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறேன் நான். அதில் 6 மணி 7 மணி வரையும் காலேஜில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அந்த ஈவெண்ட்டில். அப்போ நாங்கள் அந்த ஈவெண்ட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த ஈவெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆச்சு, அந்த ஈவெண்ட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு போகிறப்போ இப்படியே போகுது. கான்வர்சேஷன்லாம் ரெகுலராக நடக்கும், இப்படிலாம் நடக்கும். ஒரு பாயிண்டில் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்படுறேன், இவங்க வேறு யாரோ லவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன். நான் எதுவுமே கேள்விப்படுறேன், அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி நான் விட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது என்னென்னா, நான் வந்து ஈவெண்ட்டு அந்த நைட்டு 6-7 வரைக்கும் காலேஜில் இருக்குமா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு வந்து இது இருக்கும், டென்னிஸ் விளையாடும்ல, ஷெட்டில் கார்க். அந்த டென்னிஸ் விளையாடுற மேட்டு, ஸ்போர்ட்ஸ் டே இந்த மாதிரி காம்படிஷன்லாம் வரும். அந்த காம்படிஷனில் வந்து நிறைய ப்ராக்டிஸ்லாம் நடக்கும் இல்லையா. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்போதுலேருந்து இந்த டென்னிஸ்லாம் விளையாடுற இடத்துல போயிட்டு அங்கே ஒரு பையன் கூட இப்போ இது பழக்கம் ஏற்பட்டுருக்கு போல். நம்ம காலேஜில் 7 மணி வரை இருப்போம்ல, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, காலேஜ் முடிஞ்சோடனே இங்கே கேம்ஸ்லாம் விளையாட்டு பொறுமையாக கூட ஹாஸ்டலுக்கு போகலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்துக்கிட்டு இந்த ஷெட்டில் கார்க்கு வந்து இங்கே மாற்றி விளையாடி இருப்பாங்க. இது நான் பார்க்குறேன். அப்போ ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் இப்படி வந்திருக்கு, பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த தங்கச்சி மாதிரின்ற பொண்ணுக்கிட்டேயும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஆமாம் இப்படி இருக்குடா, என்ன டீட்டெயில்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எனக்கு. ஓகே, ஒரு பாயிண்டில் என்னன்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இது ரெகுலராக நடக்குது. இதையும் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். பேசுகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. எப்பவுமே நம்ம ஒரு நாள் பேசல 2 நாள் பேசலைன்னா ரெஸ்பான்ஸ் வரும்ல. அப்போல்லாம் நான் வந்து ஒரு நாள் பேசலாம் 2 நாள் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸுமே வராது, கம்ப்ளீட் பிளாங்காக இருக்கும். இப்படி தான் இருந்துச்சு. ஓகே, இப்படி ஆயிடுச்சா.
அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாயிண்ட்ல இருந்து அவங்க பைக்கில் சுற்றுறது, பைக்கில் போகிறது, காலேஜில் ட்ராப் பண்ணுறது. அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரையுமே வந்து ஹாஸ்டலு, அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல்லேருந்து தனியாக ஹாஸ்டல் எடுத்தாச்சு. காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து தனியாக ஹாஸ்டல் எடுத்தாச்சு அவங்க அந்த டைமில். அது வந்து நமக்கு ஒரு 2 இயர்ஸ் 3rd இயரில் தான் இந்த இஷ்யூ நடக்குது. அது எனக்கு தெரிய வருது. அப்போ தான் தனியாக ஹாஸ்டல் எடுத்துட்டாங்க, இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்றது தெரியுது. அப்புறம் நான் பிக்கப்பு ட்ராப்பு இது எல்லாம் பண்ணுறது 3rd இயரா 4th இயரா இப்படி இந்த விஷயம் எனக்கு தெரிய வருது. அப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்களேன். இது ஒரு ஃபீலிங் இருக்குன்ற மாதிரி, சரி ஓகே ஏதோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், எது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிட்டு அடுத்து என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கிற டைமில் அப்புறம் என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு, அவன் வந்து மேடம் பேசுகிற பையன் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி என் ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட கேட்டால் வந்து அவன் இந்த பையன்கிட்ட சொன்னால் 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்களாண்டா, இவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கான், அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பழக்கம் ஏற்பட்டிருக்குன்றத இன்ஃபர்மேஷன் என் ஃப்ரெண்டு மூலிமா தெரியுது. அப்போது அது வந்து அவங்களுடைய 2nd பர்த்டேவோ என்னமோ சம்டைம் 2nd 3rd பர்த்டே வருது, 2nd பர்த்டேவோ 3rd பர்த்டேவோ செகண்ட் காலேஜ் அட்மிட் 2nd and 3rd அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் வந்து கிஃப்ட் கொடுக்கறது, இவங்க இது பண்ணுறதுன்ற மாதிரி சில இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம். என் ஃப்ரெண்டும் சொல்லிட்டான்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு வந்து அவனும், ஏன்னா நான் போயிட்டு அவங்ககிட்ட விஷ் பண்ணிட்டு இது கொடுக்கலான்னு நான் வெயிட் பண்ணுவேன். கீழே பார்த்தீங்கன்னா அவனும் வெயிட் பண்ணிருப்பான், நானும் வெயிட் பண்ணுவேன், அவனும் வெயிட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு பார்த்தியா இல்லையா, அவனும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கான், நீ தான் வெயிட் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு செம கடுப்பாக இருக்கும். அந்த இது வந்து செம கடுப்பு எனக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்லேருந்து கடுப்பு, இதுவும் ஒரு கடுப்பு. இப்படி ஆயிடுச்சா, சரி நான் கூட நம்பலை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு பாயிண்டில் வந்து எல்லா இடத்துலையும் நான் விசாரிக்கும் போது, என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் விசாரிக்கும் போது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எப்படி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கப்புறம் எனக்கு என்ன தோண சொல்லுங்கள், எப்படி பேச முடியும் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை, இதெல்லாம் சொல்ல, அது மட்டும் எப்படி ஓகே ஆச்சுன்னு. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காமனாக இருக்கிறது, 2 பேரும் சேம் கேஸ்ட்ன்றது காமனாக இருக்குது. ஒரு வேளை ஓகே சொல்லிடுவாங்க போல் அப்படின்ற மாதிரி, வீட்டில் அக்செப்ட் பண்ணிடுவாங்க போலன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் நான் அந்த இனிஷியல் டேஸ்லாம் காலேஜ் அவங்க ஊருக்கு போகும்போது எந்த பஸ்ஸில் போய் ஏறுவாங்கன்ற மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டு அவனை பஸ் ஏற்றுறன்ற பேரில் அவங்க எந்த பஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணி ஒரு நாள் கூட நான் மீட் பண்ணதே கிடையாது. அவங்க எந்த பஸ்ஸில் ஏறாங்க நான் பார்த்ததே கிடையாது. அது இனிஷியலாக பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை வாட்டி ஒரு 5-6 வாட்டி போய் நின்று இருப்பேன். ஒன்று கூட இப்படி நடந்திருக்காது, அது கூட தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு நின்று இருப்போம். இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுக்கப்புறம் எனக்கு தெரில, என்ன பண்ணுறதுன்னே தெரில. எனக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நானே கண் கூட 3-4 வாட்டி பார்த்துட்டேன். பைக்கில் போகிறதும், அதை பேஸ் பண்ணி அவங்க ஸ்டேட்டஸ் போடுறதும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்களே ஸ்டேட்டஸ் போடும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், அந்த ஃபைனல் இயருக்கு முன்னாடி வந்து சிஎஸ் கிளாஸ்லாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, கோடிங் ட்ரைனிங்லாம் கொடுக்கும்போது நான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 5-6 பேர் போய் கோடிங் ட்ரைனிங் பார்க்கும்போது அவங்க டிபார்ட்மெண்ட்டும் வருவாங்க அந்த இடத்துல. அவங்க கிளாஸ் தானே, அங்கே உட்காரும்போது அங்கெல்லாம் இருப்பாங்க. எனக்கு அப்போ மூஞ்சி பார்க்கவே முடியாது. ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு ட்ரிப்பு ஃபாரின்ற பாருங்க, இது நார்த் இந்தியா ட்ரிப்பு வந்துச்சு. கரெக்டாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு நான் உடஞ்சி ஒரு மாதிரி ஆகிட்டேன். அந்த ட்ரிப்பு தான் எனக்கு அதிலிருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததே. அந்த ட்ரிப்பு தான் பஞ்சாப் ட்ரிப்பு. இங்கேருந்து நாங்கள் பஞ்சாப் போயிட்டு ஈவெண்ட்டுக்காக போயிட்டு ஒரு 4-5 நாள் இருந்தோம். கரெக்டாக இது நடந்து முடிஞ்ச சுச்சுவேஷன் அடுத்த நாள் நான் கிளம்புறேன். அந்த ஒரு ட்ரிப்பு என்னை பயங்கரமாக ரிலீவ் பண்ணிச்சு. அந்த ஒரு இஷ்யூலேருந்தும் சரி, அதில் எனக்கு ரொம்ப உடஞ்சது எல்லாத்தையும் எடுத்ததே அந்த ஒரு ட்ரிப்பு தான். என்னை மீட் எடுத்தது அந்த ட்ரிப்பு தான். இல்லைனா அதுக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரில, அந்த நிலைமைக்கு ஆயிருப்பேன். அந்த ட்ரிப்பு மீட் எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த சிஎஸ் இந்த கோடிங் கிளாஸ்லாம் போகிறேன். அவங்க அந்த கிளாஸில் தான் இருப்பாங்க, பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துட்டேன். எப்படி பார்க்கவே கூடாது, மூஞ்சில் முழிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டேன். அதையும் ஓப்பனாக வந்து அவங்க பேசும்போது வருவாங்க, நான் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது, வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல, ரீப்ளே பண்ணுறதில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு போல இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் அவங்க இந்த பக்கம் வரானாங்களே, நான் இப்படி போகிறேன்னா பட்டுன்னு அப்படியே திருப்பிட்டு இந்த பழி பக்கமே வரமாட்டேன், அப்படியே திரும்பி போயிடுவேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி இதுவாகிட்டு அதுலேருந்து நான் பேக்கப்பே ஆகலை. நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேள்விப்படுறேன், அப்படியே விட்டேன், பேசவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்,
இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் போவோம், இதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு பாயிண்டில் நான் வந்து டைம் எடுத்து அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சமாக. ஏன்னா இப்படி நடக்குது, இருந்துட்டு போட்டோம், இது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, நம்மளும் விட்டுருவோன்ற மாதிரி விட்டு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, நானும் ஓகே பேசுவோன்ற மாதிரி ஃப்ரெண்டாக பேச ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பெருசாக இந்த மாதிரி இல்லைனாலும் ஃப்ரெண்டாக அவங்களுக்கு ஏதாவது இதுன்னா நான் ஹெல்ப் பண்ணுறது, எனக்கு ஏதாவது வேணுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறதுன்ற மாதிரி மாற்றி இருந்து, இதில் குறிப்பாக அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்லாம் அவங்களுக்கு கொஸ்டின் நான் போய் முன்னாடி அட்டன் பண்ணிட்டா இதெல்லாம் கேட்டாங்க நான் சொல்லிடுவேன். அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, எனக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதிட்டுனா அந்த கொஸ்டின் பேப்பர் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து எனக்கு சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இது நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த ஃப்ரெண்ட் ரேஞ்சில் அவங்க ஹெல்ப் பண்ணுறது, நான் ஹெல்ப் பண்ணுறதுன்ற இது நிறைய ட்ராவல் பண்ணிட்டே இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே என் தங்கச்சி மாறின்னு சொன்னோம் இல்லையா, இப்போ கூட க்ளோஸாக இருக்கேன்ட்டு அவங்க என்கிட்ட நான் அவங்க புலம்புவோம் மக்களே, நிறைய புலம்புவோம். ஃபோன் பண்ணி அந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் புலம்புவேன். அதுக்கப்புறம் இவகிட்ட இருக்கால, அவகிட்ட ஃபோன் பண்ணி புலம்புவேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு புலம்பில்ஸ் இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணிட்டாங்க, அவன் சொன்னான், நீ இவள்கிட்ட இருக்கிறத விட நீ வேற யார்கிட்டயாவது பண்ணியிருந்தா கூட உனக்கு இதுவாக இருக்கும், நான் வேணான்னு சொல்கிறேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற, உன்னை இதுவே பண்ண மாட்டேங்கிற, இதே வேற யாராவது இருந்தால் நீ பண்ண இதுக்கு எல்லாத்தையும் உனக்கு ஓகே பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, இவன் உன்னை ஓகேவும் பண்ண மாட்டான், இதெல்லாம் பண்ண மாட்டாடா, நீ தானே வேஸ்ட் பண்ணுறேன்ற மாதிரி அவள் படித்து 1000 வாட்டி சொன்னான். ஆனால் நான் எங்கே கேட்டேன், நான் கேட்கவே இல்லையே. அந்த ஒரு இதில் இருந்தபோது எதுவுமே கேட்க தோணாதுல, கேட்கவே இல்லை. இதில் என் மேலேயும் தப்பு இருக்குது. ஒரு இன்சிடெண்ட்டில் நான் கரெக்டுன்னு சொல்லலை, அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் என் மேலேயும் தப்பு இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க அவங்க, அதை நான் சொல்லிட்டேன், இது ஏன் தப்பு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவள் சொல்லி நான் கேட்கவே இல்லை அப்படின்றது தான் இருந்துச்சு. அது அப்புறம் புரிஞ்சிருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, காலேஜும் முடிஞ்சிருச்சு. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த லவ் போயிட்டு இருந்தது இல்லையா, அதுவுமே கடைசியில் வந்து வீட்டில் அது வீட்டுக்கு தெரியலையோ போல் இதுவே கட் ஆகிட்டு அந்த பையன் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கான் போல் இவங்கள பற்றி. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அந்த விஷயம்லாம் எனக்கு தெரிய வருது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, என் பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக விஷ் பண்ணாங்க. காலேஜ் முடிஞ்சு அந்த வருஷம், காலேஜ் முடிஞ்ச வருஷம் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறாங்க. இதில் அல்டிமேட் என்னென்னா, என் பர்த்டேக்கு முந்தின 2 நாளுக்கு முன்னாடியும் ஒரு நாளைக்கு முன்னாடியும் அவனோட பர்த்டே, அதனால் நான் வச்சு விஷ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, எனக்கு அடுத்த மாதம் மேரேஜ் இது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்விடேஷன் கொண்டு அமிச்சாங்க உடனே என் குரூப், எங்கள் மெக்கானிக்கல் குரூப்பில், மேரேஜ் இவன் எங்கே இருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அனுப்புகிறானுங்க எல்லாம் நிறைய பேர். ஏன்னா வந்து அங்கே ஒரு நேம் இருக்கும், என் நேமோ அவங்க நேமோ வந்து சேம் டு சேம் நேமாக இருக்குமா, ரெண்டும் சேம் டு சேமாக இருக்கும்ன்றதால கலாய்க்கிற, அது வந்து ஒரு ரைமிங்கோட வரும், அது கலாய்க்கிறதுக்கு ரைமிங்கோட நிறைய விஷயங்கள்லாம் வரும், அதெல்லாம் இருந்துருக்குது. ரைமிங்கோட அதை பண்ணி கலாய்ப்பானுங்க. அதனால் இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, மேரேஜ் அன்றைக்கி என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிருவானுங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டேன், எனக்கு இன்விடேஷன் அவங்க அனுப்பிச்சது, நீங்கள் என்னடா என்னை கலாய்க்கிறீங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்டான்ற மாதிரி நான் அவங்கள ஒரு பக்கம் கலாய்ச்சி விட்ற மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வச்சுருந்தேன். ஐ மீன் என்னன்னா, அவங்க இன்விடேஷன் வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இவனுங்க இதெல்லாம் வந்து பார்த்தியான்னு எனக்கு அனுப்பிச்சிருந்தானுங்க. ஆல்ரெடி எனக்கே வந்துருச்சுடா, நீங்கள் ஏன்டா எனக்கு வந்து பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே கலாய்ச்சிட்டு இருந்தேன். இது ஒரு பக்கம், என்னத்த சொல்கிறது மக்களே, அந்த மாதிரி இருந்தது. அது ஒரு கஷ்டமான ஒரு இது. ஏன்னா அது ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியாதுன்னுவாங்க இல்லையா, அது அந்த நிலமை தான். கடைசியாக அதுக்கப்புறம் நான் அந்த கிராடுவேஷன் வாங்கும்போது பார்த்துருந்தேன். ஆனால் இதில் என்ன ஒரு வருத்தம்னா, அவங்க ஃபோட்டோஸ் நிறைய இருந்திருக்கு, இன்ன வரையும் இருந்திருக்கு, அந்த ட்ரைவில் இருந்திருக்கும். ஆனால் நானும் அவங்களும் க்ளோஸாக எடுத்த ஒரு ஃபோட்டோ அவங்க ஃபோனில் எடுத்தது, அந்த ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இல்லை அப்படின்றது எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன், எவ்வளோ கேட்டிருக்கேன் தெரியுமா. அதை தாண்டி அந்த பர்த்டேக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணி நம்ம கிஃப்ட் கொடுத்து ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்ச கிஃப்ட், அந்த வீடியோ ஃபுட்டேஜ் என்கிட்ட இல்லைன்னு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல மெமரிங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நடந்திருக்கு, இதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே அது எனக்கு ஒரு நல்ல ஒரு மெமரி, நல்ல ஒரு ஹாப்பினஸ். அது இந்த இது கேட்டாலுமே எனக்கு ஒரு ஸ்மைல் தான் வரும், எனக்கு அந்த ஒரு இதுதான் இருக்கும்ன்ற மாதிரி அது ஒரு நல்ல மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அந்த காலேஜில். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன், ஒன்று தான், எது நமக்கு கிடைக்கணும்னு இருக்குதோ அதுக்கு நீ போயிட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் சரி, உன்னை தேடி வரும், உன்னை தேடி கிடைக்கும் அப்படின்றது தான். எது உனக்கு கிடைக்காது அப்படின்றதுக்கு நீ போயிட்டு தலைகில நின்று அவ்வளோ உழைப்பு போட்டு அவ்வளோ இது போட்டு அப்படின்ற மாதிரி நீ என்ன பண்ணாலும் சரி, கடைசி வரையும் உனக்கு கிடைக்காதுன்னா அது கிடைக்காது. கிடைக்கணும்னு இருக்கிறது உன்னை தேடி வந்துடும், நீ என்னமே பண்ணலனாலும்.
நீ எல்லாத்தையும் பண்ணி நீ முட்டி மோதினாலும் கடைசியில் உனக்கு வராதுன்னா வராது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது அப்படின்றது தான் அது. இதுக்கு நடுவில் என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம், அவங்க ஃபோட்டோஸ்லாம் தேவைன்ற போது என்ன பண்ணியிருப்போம்னா, காலேஜில் அவங்க டைம் டேபிள்லாம் தெரியும், எப்போ கிராஸ் ஆவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிராஸ் பண்ணுறதுக்காகலாம் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். அந்த ஒரு திட்டுத்தனமாக ஃபோட்டோலாம் காலேஜில் ஃபோனை வச்சு திட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்டு, அது ஒரு கிரேஸில் ஒரு விஷயம் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, நிறைய பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. என்னத்த சொல்கிறது, இதுதான் அந்த ஸ்டோரி. இப்போ கூட அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குது, பேசுனதெல்லாம் இல்லை, கடைசியாக பேசினது அந்த கிராடுவேஷன் அவங்க வந்தப்போ பேசினதான், அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஆனால் ஃபோட்டோ இருக்குது, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஒரு கான்டாக்ட் நம்பரும் அந்த ஒரு மெமரியும் சரி, என்ன எரேஸ் பண்ணாலும் அது போக மாட்டேங்குது, அது அப்படியே அந்த மைண்டில் ஸ்டோர் ஆகி அந்த ஒரு மூமெண்ட் அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தாலும் அந்த இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, அதில் ட்ரெஸ்ஸஸ் மேட்ச் பண்ணுவோம். அவங்க கிட்ட இருக்க என்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்றது எனக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்து மேட்ச் பண்ணணும்னு யோசிப்போம் இல்லையா. அதில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் மக்களே, 7 days கண்டினியூஸ்லி 7 days அவங்க போடுற கலரும் நான் போடுற கலரும் ஒரே கலராக மேட்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து பேச தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிடையாது, பேச தெரியாததுக்கு முன்னாடியே 7 கலர் மேட்ச் அட் அ டைம் ஒரு வாரம் அப்படியே பக்காவாக மேட்ச் பண்ணி கரெக்டாக இதுதான் அப்படின்ற மாதிரி யூகிச்சு போட்டு வேற மாதிரி ஒரு விஷயம். அது எப்படா முடியுதுன்ற மாதிரி பேசாத போதே அந்த ஒரு நம்பருக்காக நான் எத்தனை பேர்கிட்ட கேட்டிருப்பேன், எத்தனை பேர்கிட்ட போய் பேசியிருப்பேன், எத்தனை இது பண்ணியிருப்பேன்றது தெரியாது, எல்லாருக்கிட்டையும் பேசியிருப்பேன். அந்த நம்பருக்காக அவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இருக்குது. கடைசியில் அது எப்படி வந்து எப்படிலாம் நடந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்களா. கடைசியில் அந்த நேமை சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு. என் ஸ்டோரி, என் தரப்பு, என் இதுலேருந்து. ஸோ அதில் என் பக்கத்துலேருந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு விஷயத்த சொல்லாதீங்கன்ட்டாங்க, அதை நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் சொன்னவன் அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான் போல இருக்கு. ஐ மீன் என்னன்னா, இன்னொருத்தங்கிட்டே சொல்லி அது அவங்களுக்கு போயிடுச்சு அந்த ஒரு இஷ்யூ. அதுக்கப்புறம் ஓகே, அது பெருசாக இல்லை, பேசி இதுவாகிடுச்சுன்னு வச்சுங்க. அதை தாண்டி ஏன் அப்படி நடக்கலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அவங்க பண்ண லவ்வுமே நடக்காமல் வீட்டில் அது சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல, அதுவுமே செட் ஆகாமல் வேற இதுதான் நடந்துருச்சு. கடைசியில் அதே நிலைமை தான் நமக்கும் இருந்திருக்கோன்னும் போது அந்த பையனை பார்த்தாலும் எனக்கு வருத்தமாக இருக்கும், என் நிலமையும் பார்த்தாலும் சிரிப்பாக இருக்கும் அப்படின்றது தான். இது வரைக்கும் நான் தான் சொல்கிறேனே, ஐ எம் கமிட்டட் அப்படின்ற வார்த்தையை பல நாள் கேட்கணும்னு ஏங்கியிருக்கேன். அதெல்லாம் கேட்ட மாதிரியே தெரில, கேட்கவும் முடியுமான்னு எனக்கு தெரில. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஏதாவது மறந்துருந்தேன்னா அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன். பாய் கைஸ்.